வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சிக்கன் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து இன்றைக்கி ஒரு கோவன் ஸ்பெஷாலிட்டி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சிக்கன் விண்டாலு. இது வந்து ரொம்ப கோவாவில் ஒரு ஸ்பெஷலான சிக்கன் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காக இருக்கும். ஸ்லைட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாகவும் புளிப்பும் கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும். நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலர் கறி குழம்பு மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இந்த சிக்கன் விண்டாலு செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், பிராய்லர் சிக்கன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, இதெல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 10 15 வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதாவது 1/4 டீஸ்பூனோட கம்மியாக நான் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு 5 பெரிய பல் பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். யூஸ்வலி இதுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அப்புறம் காரமும் இருக்காது. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ரெகுலர் ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் ரெகுலரான இந்த காஞ்ச வரமிளகாலே வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப காரம்லாம் இருக்காது. ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக ரெட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து வச்சுருக்க 1/2 kg சிக்கனில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு ஃபுல்லாகவே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலி நம்ம ரெசிப்பிலெல்லாம் புளிக்கரைசல்லாம் சேர்க்க மாட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நம்ம கோவன் ரெசிபி. ஸோ நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது டிஃப்ரென்ஸ். இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம இதில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். இதில் ஸோ இது வந்து ஸ்லைட்டாக புளிப்பு, இனிப்பு, அப்புறம் காரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பரான ரெசிபி இது. ஸோ நல்லாவே இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதெல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இது வந்து மூடி போட்டு குறைஞ்சது வந்து 2 மணி நேரம் வந்து நல்லா வந்து சிக்கனை மேரினேட் பண்ணோம். ஸோ 2 மணி நேரம் வந்து நல்லா சிக்கன் ஊறினா தான் நம்ம ரெசிபிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து 2 மணி நேரம் வந்து நம்ம சிக்கன் வந்து மசாலாவில் வந்து மேரினேட் ஆகிடுச்சு, ஊறிடுச்சு. ஸோ வாங்க நம்ம சிக்கன் விண்டாலும் குக் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து நம்ம மேரினேட் பண்ண வச்ச சிக்கன் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெகுலர் சிக்கன் குழம்பு மாதிரி எந்த தாளிப்பும் கிடையாது. ஸோ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்து அது மசாலாவோட சேர்த்து அப்படியே நான் வந்து கடாயில் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து அந்த மிக்சிங் பவுலில் இந்த மசாலாவில் ஊற்றி வாஷ் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் இந்த உப்பு சேர்த்துக்குங்க அதில். இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டுட்டு இது வந்து 1/2 an hour வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிக்கன் வந்து நல்லா வேக விடணும். அந்த 1/2 an hour டைமில் வந்து இன்பிட்வீனில் வந்து 10 நிமிஷத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நல்லா சிக்கனை வந்து கலரி விடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 minutes ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் ஸ்லைட்டாக வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போயே வந்து வாசனை வந்து மெதுவாக வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சூப்பராக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து திருப்பி நம்ம மூடி போட்டு மீதி உள்ள 20 minutes வந்து நல்லா வந்து சிக்கனை வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபைனலாக வந்து 1/2 an hour ஆகிடுச்சு. நம்ம சிக்கன்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான வந்து சிக்கன் விண்டாலு வந்து வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சப்பாத்தி, ரோட்டி, நான் கூடலாம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் வேணால் உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் விட்டுட்டுருங்க. ஃபைனலாக வந்து இது மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதுதாங்க சூப்பரான டிஃப்ரெண்ட்டான நம்ம கோவன் ஸ்பெஷாலிட்டி சிக்கன் விண்டாலு வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான
நல்ல யூனிக்கான கோவன் ஸ்பெஷாலிட்டி சிக்கன் விண்டாலு வந்து ரெசிபி வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, பூரி, தோசை, அப்புறமா ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலர் சிக்கன் கறி மாதிரி இல்லாமல். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.